ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்றைக்கி நம்ம டே 6 லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் சூப்பரான டேஸ்ட்டில் லெமன் சாதமும் அதுக்கு மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு வறுவல் சைடிஷும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் கண்டிப்பாக, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம இது கூட நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வத்தல் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இது கூட நம்ம 2 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து சேர்த்துக்கலாம். கொட்டை எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. எப்போதுமே எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் சாறு நம்ம ஊற்றினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா சாதம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். சாதம் ரொம்ப சூடாக இல்லாமல் ஓரளவுக்கு ஆடுற மாதிரி இந்த மாதிரி அகண்ட பாத்திரத்தில் சாதத்தை போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம தாளித்து ரெடி பண்ணி வச்சுருந்த லெமன் சாறை சாதத்தை கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இந்த அளவு சாதம் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 2 எலுமிச்சம்பழம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் எலுமிச்சம்பழமாக இருந்தால் 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய இந்த வெரைட்டி ரைஸை ட்ராவல் டைம் ஃபுட்டாகவும் லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான லெமன் சாதம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சைடிஷ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் நல்ல மொறுமொறுப்பாக சுவையான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவில் உருளைக்கிழங்கு எடுத்து அதை ஒரு 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இனிக்காத உருளைக்கிழங்கா பார்த்து கேட்டு கடையில் வாங்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல்களை எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது மெல்லிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணிக்கோங்க. மெல்லிசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம குக் பண்ணும்போது பரட்டி விடும்போது உருளைக்கிழங்குலாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் கனமாகவும் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகவும் வேகாது, மசாலாவும் உள்ளே சேராது சரியாக. அதனால தான் நம்ம இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் உருளைக்கிழங்கோட அளவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டதும் ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அளவில் எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதே அளவில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு கொத்தளவில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே நம்ம ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். பூண்டை இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் 1 நிமிஷம் அளவில் வதங்கினா போதும். இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவில் உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. நல்லா ஒரு டைம் இதை அடியிலேருந்து பெரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 90% அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்,
கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு பிரைட்டான கலருக்காக தான் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக பெரட்டி விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூடவே மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் லைட்டாக ஒரு பெரட்டிட்டு இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 90% அளவு குக் பண்ணியிருந்தோம். மசாலா எண்ணெயெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டதும் நம்ம ஒரு 3 நிமிஷம் அளவில் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறனால நல்ல ஒரு மொறுன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் லஞ்ச் பாக்ஸ் மெனு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.